ஸ்வரன் ஆர்யா அட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி. மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். நாம் இன்னைக்கு என்னுடைய டிராயிங்கில் சமயபுரம் மாரியம்மனை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அது பச்சை பட்டினி விரதம். நிறைய பேருக்கு இந்த விரதத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாததுனால இதை பற்றி நான் சொல்கிறேன். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் அம்மனே இருப்பாங்க. மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும் தம் கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சொரூபியாக மாறிய சமயபுரம் மாரியம்மனுக்கு திருவிழா எடுக்கப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது மார்ச் 9, 16, 23, 30, ஏப்ரல் 6 அன்று அம்மனுக்காக பூச்சொரிதல் விழா நடைபெறும். அப்போ பக்தர்கள் மலர்கள் கொண்டு கோவிலில் சமர்ப்பிப்பார்கள். குங்கும நிற மேனியலாய் பக்தர்களுக்கு அருளாசி கொடுப்பாள். செவ்வரளி மலர்கள் அம்மனுக்கு அலங்காரம் செய்வது காணவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த நாட்களில் அம்மனுக்கு 6 கால பூஜைகள் தினமும் நடைபெறும். அதாவது அந்த 6 கால பூஜையிலும் மாரியம்மனுக்கு இளநீர், பானகம், உப்பில்லாத நீர்மோர், பழவகைகள், கரும்பு, துள்ளுமாவு தான் நைவேத்தியமாக படைப்பார்கள். சமைத்த உணவுப் பொருள் தான் தளிகை என்பார்கள். ஆனால் அம்மனுக்கு இந்த பொருள்களை நைவேத்தியமாக வைத்து பூஜை நடைபெறும். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எப்படி நம்ம இந்த மாரியம்மனை பற்றி நம்ம எப்படி சாமி கும்பிட போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்மளால் இயன்ற காசை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சு நாம் மலர்களால் அலங்கரித்து நம்மக்கிட்ட இருக்கிற திருவுருவ படத்துக்கு மலர்கள் வைத்து அலங்கரித்து பிறகு நம்மளால் இயன்ற பழங்களோ இல்லை இளநீரோ இல்லை நீர்மோரோ எதையான நைவேத்தியமாக வைத்து நம்மளுடைய வேண்டுதல்களை வைத்து நாம் விரதம் இருக்க முடிஞ்சால் இருக்கலாம். இல்லைன்னா மனதார நினைத்து வேண்டுதல் வைத்து அருகில் இருக்கிற மாரியம்மன் கோவிலிலும் அல்லது சமயபுரம் சென்று அந்த காணிக்கையை கோவில் உண்டியலில் செலுத்தி வரலாம். மாதவிடாய் காலங்களில் மாரியம்மனை நினைத்து பிரார்த்தனை செய்து அவரவர் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம். இதுவும் சாலச் சிறந்தது. சமயபுரம் மாரியம்மனோடு நாமும் விரதம் மேற்கொண்டு அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வோமாக. ஸ்வரன் ஆர்யா ஆர்ட்.